விஜய் சேதுபதி சாரோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பாவம் அவர் நிலைமையும் கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரெண்டை கூட கொஸ்டின் பண்ணிலாம் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதைத்தான் அவர் நமக்கு ப்ரோமோலையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் வீடு முழுக்க பயங்கர ரியாக்ஷனாக இருந்துச்சு. வீட்டார் எல்லாருமே கேட்டாங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அதனால நானும் எதுவுமே கேட்க போகிறதில்லன்னு க்ளீனாக சொல்லிட்டாரு. ஸோ நம்மளும் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அவர் சாண்ட்ரா கிட்ட எதையுமே கேட்க மாட்டார். அவங்களையே ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல போகிறேன்னு சொல்லி ப்ரமோவில் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன கொஷின் கேட்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இவ்வளவாம்மா, அதுக்கு அவ்வளவாம்மா, இதுக்கு ஏம்மா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 3 கொஸ்டினுமே சாண்ட்ராக்கு தான். ஒன்று வந்து அந்த பாப்பா பாட்டுக்கெலாம் இவ்வளோ ரியாக்ஷனா, நைட்டு தூங்குனாங்கன்னா, நைட்டு விளையாண்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவாக இருக்குது. பிக் பாஸ் வீடுனா ஃபுல் டைம் எல்லோரும் அப்படி இப்படி பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. அது 2வது கொஸ்டின். 3வது ஏதோ அந்த கப்பு வாஷ் பண்ணி வச்சதுக்கும் அவங்களுக்கும் கனியாக்காவுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும். அதுக்கு தான் அவ்வளோவா ஓவர் ரியாக்ட் பண்ணிங்களான்னு கேட்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக வந்து லேசாக தட்டி கொடுத்த மாதிரி கேட்பார். அதுக்கு சாண்ட்ரா பயந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதுதான் கடைசி நடக்க போகுது. அவர் நிலைமையும் பாவம் தான். இந்த மேக்கர்ஸ் இப்படி தேவையில்லாமல் அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை போய் எடுத்து வச்சா அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃபை எப்படி திட்ட முடியும்? அவர் ஹோஸ்ட்டாக இருந்துட்டு அவர் நிலைமையும் பாவம் தான். என்னத்தை பண்ண போகிறாரோ தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.